வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலான்ற ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேடம் நான் உங்கள் வீடியோ பார்த்து பழகுறேன், ஆனால் வந்து எனக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரில, பேலன்ஸே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம வீடியோ பார்த்து முதன்முறையாக பழகுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான வீடியோ தான். அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சீட்டில் ஏறி உட்கார்றப்ப எப்பயுமே வந்து நல்ல பொசிஷனாக தான் உட்காரணும். நடுவில் நல்ல பொசிஷனாக நேராக பார்த்து உட்காந்துக்கணும். இந்த ஹேண்ட்பாரை பிடிக்கையில் ஒரு சிலர் என்னென்னா ரொம்ப டைட்டாக ஹேண்ட்பாரை பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஹேண்ட்பாரை பிடிக்கக்கூடாது, லூஸாக தான் பிடிக்கணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கில் எப்பயுமே 4 விரல் வச்சுக்கணும். இதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலேட்டர் வந்து இந்த பொசிஷனில் கை வச்சுக்கணும். இந்த பொசிஷனில் வச்சுட்டு, அதாவது இந்த ஒரு சிலர் இந்த இப்படி ஹேண்டை வந்து தூக்கி வச்சுக்கிடுவாங்க, ஒரு சிலர் இந்த இப்படி வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் உடம்பு அப்படி இறுக்கி பிடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உடம்பையும் லூஸாக வச்சு ஹேண்ட்பாரையும் லூஸாக தான் பிடிக்கணும். இந்த பொசிஷனில் தான் நம்ம வந்து ஹேண்ட்பாரை வந்து ஹேண்டில் பண்ணணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கில் 4 விரல் வச்சுக்கணும். இப்போ வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலேட்டரை வந்து கூட்டாக குறைக்க அந்த மாதிரி இருந்தாலும் பேலன்ஸ் வராது. இந்த இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூவிங் பாயிண்ட் இருக்கும். அந்த மூவிங் பாயிண்ட்டை பிடிச்சி மெல்ல ஆக்சிலேட்டர் கொடுத்து கால் 2ஐயும் கீழே வச்சு நேராக பார்க்கணும். ஒரு சிலர் என்னென்னா தரையவே பார்ப்பாங்க. அந்த மாதிரி தரையை பார்த்தா நமக்கு வந்து பேலன்ஸே கிடைக்காது. தூரமாக பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, ஆக்சிலேட்டரை பார்ப்பாங்க, கீழே பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. தூரமாக பார்த்து ஹேண்ட்பாரை நேராக வச்சு கையையும் லூஸாக வச்சு இந்த பொசிஷனில் வச்சுட்டு பிரேக்கில் 4 விரல் வச்சு எப்பயுமே காலை வந்து கீழே வச்சுக்கிட்டே, ஃபஸ்ட்டு வந்து பிக்னஸ் வந்து காலை கீழே வச்சு மெதுவாக தூரமாக பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். பண்ணினாலே நமக்கு வந்து ஈஸியாக பேலன்ஸ் கிடச்சிடும். தூரமாக பாருங்கள், எப்பயுமே கீழேயே பார்க்காதீங்க, தூரமாக பார்த்து பிரேக்கில் 4 விரல் வச்சுக்கிட்டு மெல்ல பேலன்ஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக பேலன்ஸ் வந்து வந்துடும். இன்னொன்று என்னென்னா, சைடு மிரரை உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்பயுமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தான் வண்டி ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்னென்னா, நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.